ஹலோ கைஸ், திஸ் இஸ் விடெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிடெக்கோட சாஃப்ட் ஸ்டார்டர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட பர்பஸ் என்னென்னா, உங்களுக்கு நேம்லேயே தெரியும், சாஃப்ட் ஸ்டார்டர். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப் ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் வராது. இந்த மாதிரி டப்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட் எல்லாமே உங்களுக்கு ரிலே வந்து கட் ஆஃப் பண்ணிடும். இந்த போர்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கான்டாக்டில் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன யூஸ்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஆம்போட ப்ரைமரி, அதாவது ஏசி இன்புட் லைன்லேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் லைனில் யூஸ் பண்ணுற பர்பஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாய்ஸ் ரன்னிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கரண்ட்டே உங்களுக்கு ஒரு அடிக்கடி கட்டாகி உங்களுக்கு வந்துட்டு இருந்தது. பவர் சப்ளை செக்ஷன் வந்து கெப்பாசிட்டி வந்து ஸ்டோரேஜ் எடுத்து வச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து ஸ்டோர் பண்ணுறங்காட்டி தான் உங்களுக்கு அந்த சவுண்டு வருது ஸ்பீக்கர்லேருந்து உங்களுக்கு டப்னு. ஸோ நம்ம இந்த போர்டை ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரியில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த போர்ட்லேயே உங்களுக்கு கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 230 வோல்ட் ஏசி இன்புட், அதாவது மெயின் ஸ்கோர்லேருந்து வர இன்புட்டை நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துடலாம். நியூட்ரல் ஃபேஸ் கொடுத்துட்டு இதுலேயே உங்களுக்கு ஏசி அவுட் 2 பவர் ஆம்புன்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம பவர் ஆம்பு போர்டு எல்லாமே டிசியில் தான் யூஸ் பண்ணுறோம். சில பவர் ஆம்பு போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் லைனே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்க்காக 2 பவர் ஆம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஏசி அவுட், அதாவது இதுதான் ஏசி அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி லைன் எடுத்து கொடுத்துடலாம். அதாவது இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுத்து இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஏசியோட ப்ரைமரி வைண்டிங் இன்புட்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு நல்லாவே ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு ஒர்க்கிங்காக இல்லையாங்கிற சந்தேகத்துக்காக உங்களுக்கு ஒரு எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் to 6 செகண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டிலே ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு சாஃப்ட் ஸ்டார்டர் ஃபங்க்ஷன் நல்லாவே ஒர்க் ஆகும். பிசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2mm திக்னஸில் கிளாஸ் ஃபைபர் பிசிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரில் இது யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது வாங்கியிருக்கோம். உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஃபியூஸ் எல்லாம் வந்துடுது. மேக்ஸிமம் இந்த ஃபியூஸை நீங்கள் சீரீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா டியூ டு த பவர் சப்ளை, அதாவது ஹை வோல்டேஜ்னால உங்களுக்கு டக்குன்னு ஃபியூஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், ஃபியூஸ் கேரியர் செக்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒரு சீரீஸாக ஒரு ட்ராக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, நீ வரக்கூடிய வீடியோக்குள்ளே நான் இந்த போர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.